எனதருமை சகோதர சகோதரிகளே, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இன்று நாம் பார்க்க இருக்கிற 7வது அதிகாரம் வெள்ளப்பெருக்கு. நோவாவையும் அவரை சார்ந்த உயிரினங்கள் ஒவ்வொன்றையும் கடவுள் நோவா பெட்டகத்துக்குள் வரவழைத்த பின்பு 40 நாட்கள் 40 பகலும் 40 இரவும் கடுமையான வெள்ளப்பெருக்கை கொடுக்கிறார். வெள்ளமானது அவ்வளவு நிலம் முழுவதும் நிறைந்திருந்தது. அது மட்டுமல்ல, மலையை மூழ்கடிக்கும் அளவுக்கு வெள்ளம் இருந்தது என்று சொல்வார். 16 முழம் அளவுக்கு நீர் நிலத்தை சூறையாடி இருந்தது. அப்ப உயிரினங்கள் எல்லாம் தப்பிக்க முடியாத அளவுக்கு இறந்து போயின. நினைத்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே, கடந்த ஆண்டு நமக்கு நடந்த அந்த நிகழ்வு கடலூரில், விழுப்புரத்தில் ஒரே ஒரு நாள் 1 மணி நேரம் பெய்த அந்த மழையால் நம்மால் மீள முடியலை. அப்போ இயற்கை இறைவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. அந்த இயற்கை சீற்றமடைந்தால் எவ்வளவு ஒரு கொடூர நிகழ்வாக மாறும் என்பது நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. இப்பொழுது நடந்த அந்த காட்டு தீ கலிஃபோர்னியாவில் எப்படி இவ்வளவு தீயானது பரவியது? எவ்வளோ பெரிய கட்டடமாக இருந்தாலும் எல்லாத்தையுமே பொசுக்கி அது கரியாக மாற்றிவிட்டது. அப்போ இறைவனுடைய இந்த சீற்றம் எவ்வளவு கொடுமையாக இருக்கும் என்பதற்கு இது ஒரு அத்தாட்சி. இந்த வெள்ளப்பெருக்கில் கடவுள் இந்த அதிகாரத்திலே அதை தான் சுட்டி காட்டுகிறார். இது மனிதர்கள் செய்த பாவத்தால் விளைந்த ஒரு தண்டனை என்பதையும் சுட்டி காட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஏறெடுத்து பார்ப்போமே, நம்முடைய செயல்பாடுகள் இயற்கைக்கு எதிராக அல்லது கடவுளுடைய சீற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய வழிக்கு நம்முடைய செயல்பாடுகள் இருந்தால் மன வருந்துவோம். இனியாவது கடவுளுடைய அந்த சீற்றத்துக்கு உள்ளாகாதவாறு வாழ்க்கை நடத்த இயற்கையும் மனித குலத்தை அன்பு செய்ய நாம் முயற்சி எடுப்போம். அப்பொழுது ஆண்டவர் நோவாவிற்கு கூறியது, நீர் உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல், ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையானவனாக காண்கிறேன். தக்க விலங்குகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடிகளையும், தகாத விலங்குகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 1 சோடியையும், வானத்து பறவைகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 7 சோடிகளையும், மண்ணுலகம் எங்கும் அவற்றின் இனங்கள் உயிர் பிழைத்துக் கொள்வதற்காக உன்னுடன் சேர்த்துக்கொள். ஏனெனில் இன்னும் 7 நாட்களில் மண்ணுலகின் மேல் 40 பகலும் 40 இரவும் நான் மழை பெய்விக்கப் போகிறேன். நான் உருவாக்கிய உயிரினங்களை எல்லாம் இந்த நிலத்திலிருந்து அழித்தொழிப்பேன். ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தார். மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது நோவாவிற்கு வயது 600. வெள்ளப்பெருக்கிலிருந்து தப்புவதற்காக நோவா தம் புதல்வரின் மனைவியர் ஆகியோருடன் பேழைக்குள் சென்றார். தக்க விலங்குகள், தகாத விலங்குகள், பறவைகள், நிலத்தில் ஊர்வன அனைத்தும் ஜோடி ஜோடியாக ஆணும் பெண்ணுமாக நோவாவுடன் கடவுள் அவருக்கு கட்டளையிட்டபடி பேழைக்குள் சென்றன. 7 நாட்களுக்கு பின் மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நோவாவின் வாழ்க்கையின் 600ஆம் ஆண்டின் 2ஆம் மாதத்தில் 17ஆம் நாளன்று பேராழத்தின் ஊற்றுகள் எல்லாம் பீரிட்டெழுந்தன. வானங்களின் மதகுகள் திறக்கப்பட்டன. 40 பகலும் 40 இரவும் மண்ணுலகில் பெருமழை பெய்தது. நோவா தம் புதல்வர் சேம், காம், எப்பேத்து, தம் மனைவி, தம் புதல்வர் 3 மனைவியர் ஆகியோருடன் அன்றே பேழைக்குள் நுழைந்தார். அவர்களுடன் எல்லா வகை காட்டு விலங்குகளும், கால்நடைகளும், நிலத்தில் ஊர்வனவும், பறவைகளும், இறக்கைகளுடையவை யாவும், உயிருள்ள அனைத்தும் ஜோடி ஜோடியாக நோவாவிடம் பேழைக்குள் சென்றன. கடவுள் அவருக்கு
கட்டளையிட்டபடி உள்ளே சென்றவை எல்லாம் ஒவ்வொரு உயிரினத்திலும் ஆணும் பெண்ணுமாக உள்ளே சென்றன. அதன் பின் ஆண்டவர் அவரை உள்ளே விட்டு கதவை மூடினார். 40 நாட்களாக பெரும் வெள்ளம் மண்ணுலகில் வந்து கொண்டிருந்தது. வெள்ளம் பெருக்கெடுத்து பேழையை தூக்க அது நிலத்திலிருந்து உயர்ந்து எழுந்தது. மண்ணுலகின் மேல் வெள்ளம் பாய்ந்து மிகுதியாய் பெருக்கெடுக்க பேழை நீரின் மேல் மிதந்தது. மண்ணுலகில் வெள்ளம் பாய்ந்து பெருக பெருக வானத்தின் கீழ் எங்கும் இருந்த உயர்ந்த மலைகள் எல்லாம் நீரில் மூழ்கின. மூழ்கிய மலைகளுக்கு மேல் நீர்மட்டம் 15 முழம் உயர்ந்திருந்தது. நிலத்தில் ஊர்வன பறவைகள், கால்நடைகள், காட்டு விலங்குகள், நிலத்தில் தவழ்வன மனிதர் அனைவர் ஆகிய சதையுள்ள உயிரினங்கள் அனைத்தும் மாண்டன. தரையில் வாழ்ந்தவற்றில் நாசியால் மூச்சுவிடும் அனைத்தும் செத்துப்போயின. மனிதர் முதல் விலங்குகள் ஊர்வன, வானத்து பறவைகள், ஈராக மண்ணில் உயிர் வாழ்ந்த அனைத்தும் அழிந்தன. அவை மண்ணுலகில் இராதபடி ஒழிக்கப்பட்டன. நோவாவும் அவருடன் பேழையின் இருந்தவர்களுமே எஞ்சி இருந்தனர். 150 நாட்களாக மண்ணுலகில் வெள்ளம் பாய்ந்து பெருகிற்று. பிரைஸ் தி லார்ட்.